ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. திலகம் பேட்ச் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திலகம் பேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவரை போன லாஸ்ட் இயர் நான் ஃப்ரீ பேட்ச் கொடுத்தேன், ரிவிஷன் பேட்ச் ஃப்ரீ பேட்ச் கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாகவே நம்ம கலெக்ட் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறது, லைன் பை லைனாக நம்ம வந்து ஆடியோ ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி A to Z ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து அதாவது நான் கிளாஸ் எடுக்கிறது, உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுறது, பிளான் எல்லாமே கொடுக்கறது, பர்சனல் கைடன்ஸ் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தா அந்த டைமுக்கு நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறது எல்லாமே வந்து நான் பண்ணுறதாகவும், இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நான் எடுத்து கொடுக்குற வீடியோவை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆர்டராக வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் அன்னன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கவும், டே வைஸ் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக என்னால் ஃபுல்லாக இந்த வேலைகள் எல்லாமே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் அதனால் ஒரு ஸ்டாஃப் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்னன்னைக்கு என்னென்ன கொடுக்கணும், நான் எடுத்து கொடுக்குற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது, ப்ளஸ் யூடியூப்பில் நான் எடுத்து கொடுக்குற கிளாஸை வந்து அவங்க வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்காக தான் நான் ஒரு ஸ்டாஃப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த ஒரு வருஷம் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து பெஸ்ட்டாக நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டு நிறையா இருக்குது. நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ நான் உங்களுக்காக ஒரு ஸ்டாஃப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்பில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, அப்போ பேட்சில் தான் கொடுப்பீங்களா அப்படின்னா, யூடியூப்பில் தெரியல, அது எப்படின்னு தெரியல. நான் வந்து என்னோடய முடிவு என்னென்னா, ஒரு 50 பேர் மட்டும், 50 மெம்பர்ஸ் மட்டும் என்னை நம்பி படிக்கக்கூடிய ஒரு 50 மாணவர்கள், அவங்கள மட்டும் நான் வந்து நம்மளுடைய பேட்சில் இணைச்சி வழிநடத்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கேன். நான் வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஸ்டாஃப் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாஃப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நான் இப்போது நோட்ஸ் எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் அன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வீடியோவாகட்டும், இது எல்லாமே என்னுடைய கிளாஸஸ், என்னுடைய நோட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணுறதுக்காக. ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீ பேட்ச் தானே, ஃப்ரீ பேட்ச் தான் கொடுத்துருந்தேன். பட் இப்போது அந்த ஃப்ரீ பேட்ச் நமக்கு வந்து 1 இயர் டைம் இருக்குது. குரூப் 4க்கு, குரூப் 2க்கு நமக்கு அதை விட கம்மியாக தான் டைம் இருக்குது. குரூப் 1க்கு அதை விட கம்மியாகவும் தான் டைம் இருக்குது. அப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு எல்லாமே வந்து குரூப் 1 எக்ஸாம் வரும்போதெல்லாம் ரிவிஷன், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும்போதே வந்து நம்ம ரிவிஷனை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடணும். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒரு ரிவிஷன், குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அந்த டைமில் ஒரு ரிவிஷன், அப்போ ஒரு 50 டேஸ் வந்து கேப் இருக்கும். எல்லா டைமும் வந்து குரூப் 4 வரைக்கும் குரூப் 1 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஒன்லி ரிவிஷன். நம்மளுடைய பிளான் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அவுட் சோர்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணுறதுனால குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் நான் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டே வைஸ் பிளான் தான். நம்ம பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேட்சோட ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னை நம்பி படிக்கக்கூடிய என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என்னுடைய சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்கேனா, நிறைய ஏதாவது மிஸ் பண்ணிடுறேனா, அன்னன்னைக்கு டேட்டுக்கு உண்டானது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன்னா, எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்திருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கட்டாயம் எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஸோ நான் ஒரு ஸ்டாஃப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ப்ராப்பராக, அவங்க வந்து இன்டெலிஜென்ட், அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அதை வந்து ப்ராப்பராக கொடுத்துடுவாங்க. இப்போ நான் அவங்களுக்கு வந்து இப்போது நான் கிளாஸு ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன்னா, இப்போ நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி கொடுத்து தான் ஆகணும்.
அப்போ தான் அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக இப்போ நானே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா இது ஒரு நேரம் வந்து என்னால் கொடுக்க முடியல ஒரு பிரேக் அப்படின்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக அது என்னமோ அதை கொடுத்துருவாங்க. பட் என்னோடய கிளாஸஸ் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், நான் தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பேன், நான் தான் உங்களுக்கு ஆடியோ கொடுப்பேன், நான் தான் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அதை வந்து மொபைலில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது, உங்களுடைய ஏதாவது கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணி அது வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதா, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம பேட்சோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க 50 பேர் மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்மளோட திலகம் வெர்சன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு குரூப் 4 வந்து 140+ நான் கொஷின் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் என்னோடய வாட்ஸ்அப்க்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து இந்த பேட்சில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ஆல்ரெடி பேட்சில் ஜாயின் பண்ணவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து அது ஐடி இருக்குது, நான் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பேட்சில் அனுப்பிச்சி விட்டுறேன். ஓகே ஓகே. இப்போது நம்ம பேட்சோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவரேஜ் பண்ணுறது தான். அடுத்தது சிலபஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா டாபிக் வைஸ் ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 விஷயம் நீங்கள் செய்யணும். சிலபஸ் வந்து பிரிண்ட் எடுக்கணும், அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். அப்போ நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதை வந்து அடித்து விட்டுட்டே வர்றீங்க, அதுதான் உங்களோட ஒர்க்கு. மற்றபடி இந்த அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணுறது, எந்த வேலைக்குமே நீங்கள் போக வேண்டாம். A to Z நானே கொடுப்பேன். ஓகே? தமிழ், GS, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, எல்லாமே சயின்ஸ் இல்லையா அதில் ஜிஎஸ்னால் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வந்துடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. A to Z. ஓகே ஓகே. அடுத்தது எல்லா டாப்பிக்குமே நான் வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸ் வந்துடும். A to Z எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் நான் எடுக்கிற ஹேண்ட் ரிட்டன் PDF வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். அது சம்மந்தமான ஒவ்வொரு டாப்பிக்கும் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வந்து வீடியோ கொடுத்துருவேன். கம்ப்ளீட்டாக ஒன்லைனர் ஆடியோ மீன்ஸ் வீடியோவாக தான் கொடுப்பேன். நான் வந்து இது மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபு ப்ளஸ் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்கள மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் பேட்ச் வந்து கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து வீடியோவிலே அந்த வந்து ஒன்ஸ் காதில் போட்டு விட்டாங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கில் என்னென்னலாம் கொஷின் கேட்கலாம், A to Z ப்ரீவியஸ் இயர் கொஷின், அவுட் சோர்ஸு, ஸ்கூல் புக் எல்லா கொஷினும் உள்ளே வர மாதிரி ஆடியோ இருக்கும், அந்த வீடியோ இருக்கும். அதை காதில் போட்டு கேட்டுட்டு ரிவிஷன் பர்பஸ் தான், இது ஒரு ரிவிஷன் பர்பஸ். அன்னன்னைக்கு படிக்கிறது, அன்னன்னைக்கு புக்கு எடுத்து பார்க்க டைம் இல்லை, நான் எழுதி வச்சுருக்க நோட்ஸ் எடுத்து பார்க்க டைம் இல்லைன்னா இதை மட்டும் கேட்டாலே போதும். அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்தது அந்த முக்கியமான இயர்ஸ் எல்லாமே வந்து சரியாக ஞாபகத்தில் இருக்காது, அதுக்கு வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? தமிழ் அவுட் சோர்ஸ் PDF வந்து நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை வந்து கட் பண்ணி சென்ட் பண்ணுவேன். ஓகே, நம்ம பேட்ச்குள்ளே. ஓகே, இப்போ நம்ம பேட்சோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது, டே வைஸ் பிளான். இன்றைக்கி என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன ரிவிஷன் பண்ணணும், அந்த மாதிரி டே வைஸ் பிளான். நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த திலகம் பேட்ச் பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும், பட் வந்து சிமிலர் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, நிறைய ரிவிஷன் வந்து நம்ம பேட்சில் இருக்கும், ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன், செப்பரேட்டான கைடன்ஸ். இது ரொம்ப முக்கியம், நம்ம பேட்சோட அட்வான்டேஜ். அதனால தான் நான் 50 மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது மட்டும்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக இப்போது நீங்கள் ஒரு 1 வீக் ஒரு டார்கெட் ஃபினிஷ் பண்ணுறீங்க, 1 வீக் ஒரு ஷெட்யூல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அந்த ஷெட்யூலோட எண்டில் நான் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துடுவேன். கொஷின்ஸ் வந்து வீடியோ வைஸாக ஒன்லைனர் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை கொஷின் இது பண்ணி கொடுக்கவும் சொல்லலாம். கொஷின் கொடுக்கறது பேஜில் PDF கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதை ஏன் வந்து நான்
வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கொஷினை வந்து நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே அங்கே எழுதுனீங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு நல்லா இதாகும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின் காதில் கேட்கும்போது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டைமில் கூட இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஃபுல் 200 கொஷின்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஒரு எக்ஸாம் ஹாலில் கூட அது வந்து டக்குன்னு இந்த கொஷின் நம்ம எழுதினோம்ல, இந்த கொஷின் காதில் கேட்டுச்சுல அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்காக தான் செப்பரேட் கைடன்ஸ். இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்க முடியல, ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்களா, இல்லை அது ஒரு வேலை ஏதாவது பெண்டிங் ஆச்சுன்னா அதை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, உங்களோட வேறு ஏதாவது இதனால் என்னால் படிக்க முடியல, எனக்கு வந்து இந்த டாபிக் வந்து இன்னும் ஷார்ட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி நீங்கள் பர்சனலாக ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன். வீக்லி ஒன்ஸு சண்டே அன்னைக்கு ஒரு ஒருத்தர்கிட்ட நான் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே, 5 மினிட்ஸ்க்கு மேலே கிடையாது, 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து ஃபோனில் நீங்கள் நான் உங்களை வந்து கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களாக கூப்பிடணும். கூப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன மார்க் எடுத்தீங்க, உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு கிளாஸு, உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகே, அதுக்காக மட்டும்தான் நான் 50 மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போது அந்த 50 பேர்த்துக்கிட்ட வாரம் பேசிடுவீங்களா அப்படின்னா மேக்ஸிமம் பேசிடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டே 10 பேர், மண்டே 10 பேர், டியூஸ்டே 10 பேர், வெனஸ்டே 10 பேர், ஃப்ரைடே 10 பேர், அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது நான் பேட்ச்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி பேச முடியுது அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிறேன். 5 மினிட்ஸ்க்குள்ளே அப்படிங்கும்போது நான் ஓரளவுக்கு நான் 50 பேர்த்தையும் கவர் பண்ணி நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுருவேன். ஓகே, இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிலர் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ வந்து கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுத்ததை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டேன், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவங்க பேச தேவையில்லை. எனக்கு வந்து இல்லை, என்னால் இந்த 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 டைம் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல, இது எதாவது பிரேக் ஆகிடுச்சு, நான் இது எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க, அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு டேரெக்டாக கூப்பிடலாம். நான் உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே பேசிவிட்டு என்னங்கிறத பதில் சொல்லிவிடுவேன். அதுதான் பர்சனல் கைடன்ஸு. கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாமல் கொஞ்சம் பிரேக் ஆகிறவங்களுக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களுக்கு, இல்லை ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண இது எனக்கு பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா இதுவும் அவங்க சொல்லணும், நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லலாம். அதுக்காக தான் வந்து இந்த செப்பரேட் கைடன்ஸ், அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து பதில் சொல்கிறது நானே தான் சொல்லுவேன். அந்த ஸ்டாஃப் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதோட சரி, எல்லாமே ஏற்பாடு பண்ணுறது, கிளாஸு, கைடன்ஸ் எல்லாமே நான் தான் கொடுப்பேன். ஓகே ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 25 ஃபுல் டெஸ்ட் மீன்ஸு நம்ம வந்து 25 ஷெட்யூல் கொடுப்போம். 25 ஷெட்யூலோட எண்ட்லேயும் 200 கொஷினுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம டாபிக் படிக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு படிச்சுட்டு வந்துடுவோம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கெலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின் A to Z நானே கொடுத்துருவேன். அப்போது கடைசியில் வந்து நீங்கள் வாட்டுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை கொடுத்துட்டா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே, உங்களோட மார்க் என்ன, இல்லைன்னா ஆன்சர் சொல்லிடுவேன், உங்களோட மார்க் என்னங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வந்து ஆடியோ ரிவைஸ் வந்து நான் கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தேன். இதை விட பெஸ்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் டைம் வரைக்கும் அப்பப்போ உங்களுக்கு தேவையான எக்ஸாம் டிப்ஸ் வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் அந்த டைமில் எப்படி படிக்கணும்,
எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். இது என்னுடைய அட்வைஸ் மட்டும் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல்டில் வெல் நாலேஜ் பர்சன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ் பர்சன், அவங்க அப்படி தான் சொல்லணும். அவங்களோட அட்வைஸ் படி நான் உங்களுக்கு டிப்ஸை ஷேர் பண்ணிடுவேன். ஓகே. இப்போது நீங்கள் வந்து பேட்சுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க பாருங்கள். 1000 rupees ஃபீஸுங்க. 1 டைம் பேமெண்ட்டு டில் எக்ஸாம் வரைக்கும். எக்ஸாம் வரைக்கும் மீன்ஸ் அப்படின்னா நான் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுப்பாங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட்டு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டேட் வரும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 1க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க பாருங்கள், அது வரைக்கும். அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்சனல் கைடன்ஸை ஃபோன் பண்ணி நம்ம இது பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன், கேட்குறவங்களுக்கு. அடுத்தது வந்து என்னென்னா, சிலபஸ் நடத்துகிற ஒர்க்ஸ் இருக்காது. அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் போகும். ரிவிஷன் ப்ராசஸ் வந்து டில் எக்ஸாம் வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அதாவது நம்மளோட குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்போ குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டைமில் ஒரு ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன். குரூப் 2 டைமில் அந்த டைமில் ஒரு 50 days ஃபுல் ரிவிஷன், அந்த டைமில் ஒரு 50 days. குரூப் 4க்கு குரூப் 2க்கு இடையில ஒரு 50 days ஃபுல் ரிவிஷனு. அப்புறம் குரூப் 4க்கு அந்த டைமில் வந்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் 75 days ஃபுல்லாக வந்து ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி மட்டும்தான் போகும். ஓகேங்களா? ஓகே. என்னை நம்பி என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களோட நல்லதுக்காக தான் அந்த ஸ்டாஃப் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, நான் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி கொடுத்து அவங்கள வந்து ப்ராப்பராக நான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸு, நான் கொடுக்குற டாபிக்ஸு, போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி உங்களை ஃபுல்லாக கண்காணிக்கிறது அப்படிங்கிறத அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க தான் பண்ணுவாங்க மீன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறது, அந்த சிலபஸ் என்ன, அன்னைக்கு டேக்கு என்ன, உங்களுக்கு வந்து வீடியோ, ரிவிஷன் வீடியோ, இல்லை கொஷின்ஸு, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுக்குறது வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களை கண்காணிக்கிறது அப்படின்னு மீன்ஸ் நீங்கள் தான் கூப்பிடணும். நீங்கள் தான் வந்து ஒரு வீக் எண்டில் நான் வந்து படித்தேன், இவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். மார்க்கை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு, என்னால் இன்றைக்கி வந்து படிக்க முடியல, இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிற இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கூப்பிடலாம், எனக்கு கால் பண்ணலாம். அதுக்காக வாரம் எண்டில் சண்டே அன்றைக்கி 50 பேரும் கால் பண்ணி பேசியே ஆகணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா வந்து யாருக்கு தேவையோ அவங்க கூப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுதான் என்னோடய முடிவு. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அவங்க சேலரி கொடுக்கணும்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து அதிகமான ஆட்களை நான் சேர்க்க மாட்டேன். 50 பேர், அந்த 50 பேர்த்துக்கு உள்ளே வேணால் மொத்தமாக 50 பேர் நியூ ஸ்டூடெண்ட்டு, ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, அந்த அவங்க வந்து 140 ப்ளஸ் வந்து குரூப் 4 போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும், உங்களுக்கு கிட்ட வந்து விட்டுட்டீங்க எக்ஸாமு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் கொடுங்க. நான் ஒரு ஐடி கொடுத்துருப்பேன் லாஸ்ட் இயரு, அந்த ஐடி வந்து நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களே வந்து ஃப்ரீயாக பேட்சில் ஜாயின் பண்ணி வரேன். நம்ம பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பின்னாடி என்னைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். பேட்ச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கொடுங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இப்போது என்னோடய ஃபோன் நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் 9486544765. யாரெல்லாம் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள்.
9486544765 இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா திலகம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டேட் சொல்லுவேன். அன்னைக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுத்துட்டு உங்களை டெலகிராமில் ப்ரைவேட் டெலகிராம் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.